ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி சிம்பிளாக ஒரு சுரைக்காய் கூட்டு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சுரைக்காய் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு. இது தெரிஞ்சவங்க அவங்க வீட்டில் விளைஞ்சதுன்னு கொடுத்தாங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் இது பார்த்திங்கன்னா முத்தி போயிருக்கு. இந்த காய் முத்தி போயிட்டு சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி முத்த வச்சு தான் பறிப்பாங்களாம். ஆனால் இது கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ரொம்ப ஹார்டாக இருந்தது. ஆனால் செய்து சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும், அது எந்த டேஸ்ட்டில் இருந்ததுன்னா சவ் இருக்கும்ல அந்த மாதிரி இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. பாருங்கள், இந்த மாதிரி தோலெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். உள்ளே இருக்கிற அந்த சதைப்பகுதி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இது பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வானல் வச்சு கொஞ்சமாக கடலை எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, தேவையான அளவு காஞ்ச மிளகா, கொஞ்சம் கடலப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு அதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே பொடியாக கட் பண்ண காயும் சேர்த்துக்கலாம். சுரைக்காயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இந்த சுரைக்காயில் பார்த்திங்கன்னா நிறைய சத்து இருக்குது. நிறைய நீர்ச்சத்து, நார்ச்சத்து நிறைய இருக்குது. கொலஸ்ட்ரால், நம்ம உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணும். கிட்னியில் ஸ்டோன் வராமல் பாதுகாக்கும். ஸ்டோன் இருந்துச்சுன்னா கூட சிறுநீரக வழியாக வெளியேற்றக்கூடிய தன்மை கொண்டது இந்த சுரைக்காய். இந்த சுரைக்காயில் நிறைய நீர்ச்சத்து இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் நிறைய சாப்பிட வேண்டிய காய் இது. கால் கையெல்லாம் வீங்கிடும் கர்ப்பிணி பெண்களுக்கு. அவங்க இது சாப்பிடும்போது நீர் வெளியேற்றம்னு சொல்லுவாங்க. அந்த தன்மையெல்லாம் இந்த சுரைக்காய்க்கு நிறைய இருக்குது. இவ்வளோ சத்து மிகுந்த சுரைக்காயை நம்ம அசால்ட்டாக சொல்கிறோம். சுரைக்காய்க்கு உப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி. இந்த சுரைக்காய்க்கு உப்பு இல்லைன்ற பழமொழி சுரைக்காய் சாப்பிட்றவங்களுக்கு நம்ம உடம்புல உள்ள கெட்ட உப்புக்கள்லாம் வெளியேற்றிடும். பிபி எல்லாம் நார்மலுக்கு கொண்டு வரும். அதுக்காக தான் சுரைக்காய்க்கு உப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போது கொஞ்சமாக மல்லாட்டை வறுத்து கூட சேர்த்து கலந்து விட்டுட்டேன். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த சுரைக்காயை தினமும் நம்ம சமையலில் சேர்த்துட்டு சாப்பிட்டு வரும்போது நம்ம உள்ளுறுப்புகள் எல்லாம் வலுவடைய செய்யும். மலச்சிக்கல் எல்லாம் போக்கும். இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எரிச்சலாக இருக்குது, ட்ராப்பாக போகுதுன்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் கூட தொடர்ந்து இந்த காய் சாப்பிட்டு வரும்போது அந்த பாதிப்புலேருந்து சீக்கிரமாக வெளியே வருவாங்க. இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு சாப்பிடக்கூடிய காய் தினமும் செஞ்சு சாப்பிட்டு பயன்பெறணும். தேங்க்யூ.